Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தோம் டெஃபினிஷன் வந்து லீனியர் ஸ்பேஸ்னா என்ன நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சோ நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னா நான் மூணு கண்டிஷன் சொன்னேன் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்க norm x வந்து greater than or equal to 0 and norm x வந்து equal to 0 if and only if x equal to 0 first condition second பாத்தீங்கன்னாக்க norm of x plus y வந்து less than or equal to norm x plus norm y and third one வந்து பாத்தீங்கன்னாக்க norm of alpha x is equal to modulus alpha into norm x okay va so இந்த மூணு கண்டிஷன் இருந்துச்சுனாக்க normal linear space னு சொல்லுவோம் so prove that normal linear space is a metric space and the metric D is defined by D of x, y வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க ரைட்டா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படினாக்க ஒரு normal linear space எடுத்துக்க போறோம் அந்த normal linear space வந்து metric space னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் ரைட்டா metric spaceனா என்னென்ன இருக்கும் என்னென்ன பாசிட்டிவிட்டி சிமெட்ரி ட்ரான்சிட்டிவிட்டி இதெல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ அதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இதுதான் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மெட்ரிக்ஸ் இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு இந்த நார்மல் லீனியர் ஸ்பேஸை நான் மெட்ரிக் ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் எப்படி எப்படின்னா என்ன வந்து நான் நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறேன் நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னால் அந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ரைட்டா greater than or equal to 0 இருக்கணும் triangle inequality இருக்கும் scalar multiply இருக்கும் இந்த மூணுமே வந்து satisfy ஆயிருக்கும் ஓகேவா நார்மல் linear spaceலயே சோ அத நான் வந்து metric space னு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் அப்ப metric space னு சொல்லணும்னா பாசிட்டிவிட்டி சொன்னா symmetry transitivity இது ரைட்டா சோ பாசிட்டிவிட்டினா d of x, வந்து greater than or equal to 0 ஆ இருக்கணும் and which is equal to 0 x உம் y உம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினாக்க அந்த d of x, வந்து equal to 0 ஆ இருக்கும் and d of x, y is equal to d of y, x symmetry and d of x, z வந்து less than or equal to d of x, y plus d of y, z அந்த x, y, z எல்லாமே வந்து நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ல இருந்து எடுத்ததா ரைட்டா சோ இது அந்த மூணு இது வந்து ட்ரான்சிட்டிவிட்டி சிமெட்ரி பாசிட்டிவிட்டி சோ அப்ப நான் இந்த மூணு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படினா நம்ம எடுத்த நார்மல் லீனியர் ஸ்பேஸை மெட்ரிக் ஸ்பேஸ் னு சொல்லிடலாம் சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க d of x, y நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் norm of x minus y அப்படினு சொல்லி நம்ம எடுத்துறோம் இல்லையா சோ d of x, y is norm of x minus y சோ ஜெனரலா வந்து first condition என்னது norm x வந்து greater than or equal to 0 ஓகேவா first condition என்னது norm x வந்து greater than or equal to 0 so இது வந்து greater than or equal to 0 so அப்ப இது greater than or equal to 0 னா அந்த உள்ள இருக்கிற அந்த norm of x minus y equal to 0 எப்ப x equal to y ஆ இருக்குறப்ப ரைட்டா சோ x உம் y உம் ஈக்குவலா இருந்தது அப்படினா அந்த இடத்துல x போடும்போது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும் ரைட்டா சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு அதுதான் norm x வந்து greater than or equal to 0 and norm x is equal to 0 so இத வச்சு நான் இங்க எழுதி இருக்கேன் சோ நம்ம டிஃபைன் பண்ணது இதுதானே d of x, y இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கோம் சோ அப்போ இந்த norm x minus y greater than or equal to 0 னா d of x, y ங்கிறது greater than or equal to 0 norm of x minus y equal to 0 னா d of x, y is equal to 0 if and only if x equal to y ரைட்டா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம டிஃபைன் பண்ணதுல இருந்தே தான் எடுத்துறோம் புதுசா எதுவுமே எடுக்கல நம்ம டிஃபைன் பண்ணது d of x, y equal to norm of x minus y னு எடுத்துக்க சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க சோ அதுல இருந்து நான் சொல்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான் சோ norm of x minus y greater than or equal to 0 னா d of x, y greater than or equal to 0 norm of x minus y equal to 0 னா d of x, y equal to 0 எப்பனா x equal to y ஆ இருக்கறப்ப தான் அந்த சான்ஸ் சோ அதுதான் அங்க இந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சிரும் இது வந்து எப்ப equal to 0 இருக்கும் x உம் y உம் ஈக்குவலா இருக்கறப்ப சோ அந்த இடத்துல இருந்து வந்துருச்சு ரைட்டா சோ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்க norm of x plus y is less than or equal to norm x plus norm y இதுதான் வந்து செகண்ட் triangle inequality ரைட்டா சோ அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் d of x, y ங்கறதை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் சோ இதுல இருந்து நான் என்ன பண்ணப் போறேன் மைனஸ் காமனா எடுத்துட்டேன் சோ மைனஸ் காமனா எடுத்தனா உள்ள y minus x னு வந்துரும் ரைட்டா சோ இப்போ நம்மளுடைய தேர்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்க norm of இது triangle inequality கிடையாது சாரி norm of alpha x is equal to modulus alpha norm x இந்த யூஸ் பண்றோம் ரைட்டா சோ அப்போ இந்த இடத்துல -1 இந்த இடத்துல இருக்கு ஓகேவா சோ இட்ஸ் a scalar சோ அத நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்கேலார மாடுலஸ் எழுதலாம் சோ மாடுலஸ் -1 into the norm குள்ள எழுதுறேன் ரைட்டா சோ மாடுலஸ் -1 +1 ஆயிடும் சோ ஆட்டோமேட்டிக்கா அத விட்டுறலாம் ரைட்டா சோ அத விட்டுட்டு norm of y minus x so d of x, y நான் அந்த மாதிரி அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு லாஸ்டா norm of y minus x d of x, y னா x minus y அப்ப y minus x னா y, x னு எழுதலாம் ஓகேவா நம்ம டிஃபைன் பண்ணதுல இருந்தே கொண்டு வந்துட்டோம் d of x, y னா norm of x minus y அப்ப y minus x னா d of y, x இதுல இருந்தே நான் சொல்றேன் ரைட்டா சோ தேர்ட் கண்டிஷன் இது ஓகேவா செகண்ட் triangle inequality இங்க கீழ இருக்கு சோ அப்ப d of x, z சோ triangle inequality என்னது norm of x plus y is less than or equal to norm x plus norm y
ஸோ நான் என்ன எடுத்துக்க இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஜெட்னு நான் எடுத்தேன்னா இதுதான் நான் சொல்லணும் இல்லையா. டி ஆஃப் தேர்ட் ஒன் என்னது, டி ஆஃப் எக்ஸ் கமா ஜெட் இஸ் லெஸ் than or equal to டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா ஜெட். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் ஆகிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் இங்கே ப்ரூவ் ஆகிடுச்சு, தேர்ட் கண்டிஷன். ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஜெட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் கமா ஜெட்ங்கிறது நான் அப்போ எப்படி எழுதலாம், டிஃபைன் பண்ணவே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் மைனஸ் ஜெட், நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜெட். உள்ளே வந்து ஒரு ஆட் அண்ட் சப்ராக்ட் ஒய் பண்ணிக்கிறேன், மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய். ஸோ இதை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, பிகாஸ் இது நார்மல் லீனியர் ஸ்பேஸ் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ அது வந்து நான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் எழுத முடியும். ஸோ நான் எழுதுறேன் less than or equal to norm of x minus y plus norm of y minus z. ஸோ இந்த டிஃபைன் பண்ணதுபடி எக்ஸ் மைனஸ் ஒய்னா எக்ஸ் கமா ஒய்னு எழுதலாம், ஒய் மைனஸ் இசட்னா ஒய் கமா இசட் எழுதலாம். ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் இஸ் லெஸ் than or equal to டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட். ஸோ நம்ம நார்மல் லீனியர் ஸ்பேஸை வச்சு மெட்ரிக் ஸ்பேஸ் மூணுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ n is a நார்மல் லீனியர் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் டி, ரைட்டா. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த எதை ப்ரூவ் பண்ண போகிறோமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ப்ரூவ் பண்ணிக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவிட்டி அதை வந்து நான் சொல்லிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேலார் மல்டிப்ளை அந்த சிமெட்ரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கேலார் தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நார்மல் லீனியர் ஸ்பேஸில் தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்து ட்ரான்சிட்டிவிட்டி வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், ரைட்டா.